நான் அடிச்சா அதிரடி என் பேச்சு சரவடி என்ன சுத்தி காதல் வெடி நீ. நாளைக்கு சட்டசபையில போயிட்டு தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா அப்படிங்களா? கூத்தாடி என்ன பண்ணுவான்? அவன் ஆடத்தான் செய்வான். இதனாலதான் கூத்தாடி அரசியலை எதிர்க்கிறோம். விஜய் அரசியலுக்கு வரலாம், ஏன்னா இந்த மண்ணை சார்ந்தவன் வந்து இந்த மக்களுக்காக உழைக்கட்டும், மக்களுக்காக பேசட்டும். ஒருவேளை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டா அவரை வந்து மேலே ஏறி போட்டோம். சமூக அக்கறை வந்து விஜய்க்கு இல்லாம இருந்தா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து கலந்து இருப்பாரா? சமூக அக்கறைக்கு அவர் இல்லைன்னு யார் சொன்னா? நான் வருவேன், நான் வந்துருவேன், நான் வந்தே திருவேன், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன், நான் போனா வரமாட்டேன், பொழுது போனா கிடைக்காது, போனா வராது அப்படின்னு ஒவ்வொரு படத்தோட ஆடியோ லாஞ்சுக்கும் ட்ரெய்லர் வெளியிட்டுக்கும் பேசிட்டு அந்த ரசிகர் 30 வயசுல சொல்லி, அப்ப அந்த ரசிகர் 50 வயசுல சொல்லி, அப்ப அந்த ரசிகர் தாத்தாவாயி அவன் பேர் எடுத்து அவன் பேர இளைஞனாயி அது வரைக்கும் அரசியல் வராம ஏமாத்திட்டே இருக்கிற சிலருக்கு மத்தியில வரேன்னு சொல்லாம வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனி அவர் என்ன கோட்பாடு வைக்க போறாரு, என்ன கொள்கை வைக்க போறாரு, என்ன சித்தாந்தம் வைக்க போறாரு, என்ன வேலை திட்டத்தை வைக்க போறாரு, எந்த பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுக்க போறாரு, மக்கள் பிரச்சனை எப்படி அணுக போறாரு, மக்கள் கூட எப்படி நிக்க போறாரு அப்படிங்கிற பொறுத்தா மக்கள் அவரை ஆதரிப்பதும் அது கூட நிற்பதும் அப்படிங்கிறது அது அடுத்த கட்டம். அது வேற வாயி, இது நார வாயி.